ஆனா பைபிள் வாசிப்பார். பைபிள் வாசிக்கிற பகுதியை ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு தான் அவர் தூங்குறது வழக்கம். எழுதாம அவர் தூங்கவே மாட்டார். இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாச்சாருன்னா அந்த ஒரு அதிகாரத்தை டைரியில் அவர் எழுதி வச்சுட்டு தான் நைட்டு தூங்குவார். அவங்க மனைவி இல்லை, இறந்துட்டாங்க. இவருக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருக்குறாங்க. பசங்க ரொம்ப வசதி உள்ளவங்க. அவருக்கு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ரூமில் வச்சிருவாங்க. அவர் 11 மணிக்கு ரூமுக்குள்ளே போய் அவர் கடைசியாக அன்னைக்கு படித்த வேத பகுதியை படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு அவர் டைரி எழுதுறாரு. அவர் டைரி எழுதுற கடைசி வசனம் என்ன எழுதுறாரு அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை, அந்த வசனத்தை, அந்த அதிகாரம் முடியல, அந்த வசனத்தை எழுதி முடிச்சுட்டு அந்த டைரிக்குள்ள பெண்ணை வச்சு மடிச்சு அப்படியே டேபிள் மேல இருக்குது. காலையில அவங்க பையன் வந்து எழுப்புறதுக்கு முன்னாடியே இவர் எழும்பி வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்திருப்பாராமா. காஃபி கொடுக்குற, என்ன என்னைக்குமே எழும்புவாங்க, டேடி இன்னைக்கு எழும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை போட்டு, ஏன் டாடி டயர்டா தான் இருக்கா அப்படின்னு உள்ள கொண்டு போய் தொட்டு பார்த்தா அப்பா அங்க இல்லை, இறந்துட்டாரு. அப்படியே தொட்டு பார்த்தா உயிர் இல்லை. என்னடா இது, ஒண்ணுமே சொல்லலையே. நேற்றைக்கு அவ்வளோ சந்தோஷமா தானே பெட்ரூம் ரூம்ல போனாங்க, எல்லாத்தையும் குட் நைட் சொல்லிட்டு தானே பெட்ரூம் உள்ள போய் போட்டாங்க. அவர் எழுதி வச்சிருந்த அந்த டைரியை திறந்து பார்த்தா உள்ள எழுதி இருக்கு, நான் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக ஜீவ கிரீடத்தை ஆண்டவர். எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்குது? ஒண்ணு, நீங்க வரும்போது நான் உங்களை சந்திக்கணும். இல்லை அப்படின்னா நான் உங்களை இங்கே இருந்து சந்திக்க வருகிற காலத்தை ஏற்கனவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமற் போனான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமற் போனான். கைகளை மேல உயர்த்தி அப்படிப்பட்ட ஒரு உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, தாங்கப்பா தாங்கப்பா.